சூழ்ந்திருக்கின்ற ஆபத்தை கருதித்தான் எடுத்த எடுப்பிலேயே மேகதாட்டு அணுவை கட்ட மத்திய அரசே அனுமதிக்காது, எங்கள் வாழ்வை வஞ்சிக்காது. கர்நாடக அரசே, சிவக்குமார் முதல்வர் பொறுப்பேற்க இருக்கின்ற கர்நாடக அரசு எங்களுக்கு தீங்கு செய்யாது. மேகதாட்டு அணை கட்ட ஒருபோதும் அனுமதியோம் தமிழர் நாங்கள் அனுமதியோம் மேகதாட்டு அணை கட்ட கர்நாடகாவை அனுமதியோம் வஞ்சிக்காதே ஒன்றிய அரசே மோடி அரசே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே மேகதாட்டு அணை கட்ட கர்நாடகாவை அனுமதியாதே மேகதாட்டு அணை கட்ட மோடி அரசே அனுமதியாதே கர்நாடக அரசே மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு முனையாதே, தமிழ்நாட்டுக்கு கேடு செய்யாதே, கர்நாடக அரசுக்கு துணை போகாதே, விவசாயிகளே ஆர்த்தெழுவீர், மேகதாட்டை தடுத்திடுவீர், மேகதாட்டு அணை தமிழ்நாட்டுக்கு பெருங்கேடு, மேகதாட்டு அணை தமிழ்நாட்டுக்கு பெருங்கேடு என்று தமிழகத்தினுடைய பல பகுதிகளில் தொடர் மழை பெய்யும் என்று வானிலை அறிவிப்பு செய்யப்பட்டதால் மேக கூட்டம் இங்கும் திரண்டு வந்து நிழல் கொடுக்கும் என்று ஒரு சிறிய நம்பிக்கை என் மனதின் மூலையிலே இருந்தாலும் வாடி வதங்கி பயிர்கள் பொசுங்கி சென்னல் வயல்கள் செங்கரும்பு தோட்டங்கள் திரும்புகிற பக்கமெல்லாம் தென்னந்தோப்புகள் வாழை தோட்டங்கள் பச்சை பசையிலிருந்து மரகத கம்பளம் விரித்தாற் போல காட்சி அளிக்கின்ற ஆசியா கண்டத்தின் நெல் களஞ்சியத்துக்கு அடித்தளமான சோழ மண்டலத்தில் பேராபத்தினுடைய தலை மீது இடியென இறங்க இருக்கிறது என்பதால் நான் பூஜிக்கின்ற இந்த தாய் மண்ணை, இந்த மண்ணில் பிறந்ததால் நான் பெருமை பெற்றேன் என்று நினைக்கின்ற உள்ளத்தில் பிறவாமை வேண்டும். மீண்டும் பிறப்புண்டேல் பகுத்தறிவாளருக்கு அதிலே நம்பிக்கை கிடையாது. அப்படி பிறப்புண்டேல் இந்த தமிழ் மண்ணிலே பிறக்க வேண்டும் என்ற உணர்வையே வாழ்நாளெல்லாம் என் நாடி நரம்புகளில் ஓடுகின்ற குருதியாட்டத்தோடு கலந்திருக்கின்ற உங்கள் சகோதரன் செய்தியாளர்கள் பரபரப்பாக இருக்கிறார்கள். அரசியல் காரணங்களால் நான் செய்தியாளர்களை சந்திக்காமல் போக மாட்டேன். நீங்கள் வெயிலில் நிற்கிறீர்கள், அதனால் தான் நானும் வெயிலுக்கு வந்திருக்கிறேன். வெயிலிலும் மழையிலும் 6500 கிலோமீட்டர் நடந்து நான் பிறந்த பொன்னாட்டினுடைய பூமியை பாதங்களால் அளவிட்டாலும் சூழ்ந்திருக்கின்ற ஆபத்தை கருதித்தான் எடுத்த எடுப்பிலேயே மேகதாட்டு அணுவை கட்ட மத்திய அரசே அனுமதிக்காதே,
எங்கள் வாழ்வை வஞ்சிக்காதே. கர்நாடக அரசு சிவக்குமார் முதல்வர் பொறுப்பேற்க இருக்கின்ற கர்நாடக அரசு எங்களுக்கு தீங்கு செய்யாதே. உலக நாடுகளின் நதி உரிமைகள் வரையறுக்கப்பட்ட போது ரைப்பேரியன் ஸ்டேட்டுக்குத்தான் முன்னுரிமை உண்டு. ரைப்பேரியன் ஸ்டேட் என்றால் காவிரியை பொறுத்தமட்டில் தமிழ்நாடுதான் ரைப்பேரியன் ஸ்டேட். கீழ்ப்படிவத்திலே அமைந்திருக்கின்ற பூமி. ஆயிரம் ஆண்டுகளாக குடகு மலையுடைய கர்ப்பத்திலே உருவாகி ஓடி வருகிற பொன்னி நதி எங்களுக்கு உரிமையான நதி. மருந்து வண்டு சிறந்தார்த்த மணிப்பு ஆடு அதுகோர்த்தி கருங்கேழ்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி. பூவர் சோலை மயிலான புரிந்து குயில்கள் இசைபாட காமர் மாலை அருகசைய நடந்தாய் வாழி காவேரி என்று இளங்கோவடிகள் வர்ணித்த காவிரி தன் உரிமைகளில் பெரும்பகுதியை தமிழகம் பறிகொடுத்து விட்டது. ஏற்கனவே